அவர் பாட்டுக்கு விட்டுருந்தா அவர் பாட்டுக்கு 2 ஊருக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பார். இன்னைக்கு அவரை ஹீரோ ஆகிட்டாங்க. இது அரசாங்கம். நான் இந்த அரசாங்கத்தை பற்றி சொல்லலை, எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி இந்த போங்காலத்தில் இப்படி பற்றி புத்தி வரும். அனாவசியமாக தலையிடுறது, செய்து பண்ணுறது, ஜெயிலில் போடுறது, இது மாதிரி எல்லாம் செய்யும்போது அது போங்காலத்து புத்தி, சர்வாதிகாரம் வீழ்ச்சிக்கு அறிகுறி. இந்த ஆட்சியில் நான் ஒன்று கேட்குறேன், தம்பி உதயா போகிற இடத்த மட்டும்தான் கூட்டம் வருதா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்களே போட்டிருக்கீங்க எல்லா பத்திரிகையிலும், எடப்பாடி போடுற இடத்துல கூட்டம், அட இந்த செல்லூர் ராஜு போகிற இடத்துல கூட கூட்டம், எல்லா மந்திரிகள் போகிற இடத்துல நெருக்கடி போயிடுது கூட்டம். ஆனால் அது கூட்டம் இல்லையா? உதயா போகிற இடத்துல மட்டும்தான் கொரோனா வருதா? எடப்பாடியார் போகிற இடத்துல கொரோனா வரலையா? அமைச்சர்கள் போகிற இடத்துல கொரோனா மங்கி போயிட்டுதா? இல்லை இவங்களே கொரோனாவா? என்ன அர்த்தம்? ஆகையினால நேற்று பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. நேற்று ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க, அது கூட சுட்டி காட்டினாங்க. நேற்று ஸ்டேஜ் போட்டாருன்னு, இன்னைக்கு ஸ்டேஜ் இல்லை, போட்டில் போகிறார், நடந்து போகிற. 2 நாளைக்கு விட்டுருந்தீங்கன்னா அவர் பாட்டு போய் இருந்திருப்பார். அதே மாதிரி தான் போன முறை பண்ணாங்க. ஆகையினால ஒரு நல்லாட்சிக்கு இது நல்லதல்ல. யார் இப்படி இல் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு ஆட்சிக்கு எனக்கு தெரியல. எனவே எது எப்படியோ இன்றைக்கு டாக் ஆஃப் தி டவுன் என்பார்களே, அந்த டாக் ஆஃப் தி மேனாக உதயநிதி உருவாகிவிட்டார். எது ஸ்டண்ட்? இல்லை போயிருப்பாரு, அவர் பாட்டு போயிருப்பாரு. என்ன அப்புறம் தொடர்ந்து போயிருந்திருப்பாரு. என்ன ஸ்டண்ட் அடிக்கிறது எங்க வேலை இல்லை. காலையில் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு உள்ளொதுக்கீட்டின் மூலம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்ற மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஃபீஸ் முதலியான முழு செலவையும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்திருக்கிறார். ஒரு அரசு தான் இப்படிப்பட்ட நலிந்த பிரிவினர்களுக்கு முன்வந்து அவர்களுக்கு உதவ வேண்டும். ஆனால் இந்த அரசு அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. எவன கவலைப்படுகிற ஏழை எளிய பாட்டாளிகளுடைய தோழனாக என்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு பரிந்து ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமையை எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுக கழகத்தின் தளபதி செய்திருக்கிறார் என்பது அரசியல் உலகிலேயே ஒரு விசித்திரம். இன்றைக்கு இந்த மதிப்பெண்ணை கூட அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இந்த உள்ளொதுக்கீட்டில் 7.5% பெற்றிருக்கிறார்கள் என்றால் இதற்கு முழு முயற்சி எடுத்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்வது மிகையாகாது. அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களுக்கு 10% உள்ளீடு ஒதுக்கலாம் என்று நீதிபதி அவர்கள் உரைத்திருந்தார்கள். ஆனால் அரசு 7.5% என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பினார்கள். கவர்னர் அவர்கள் புட் இட் இன் கோல்டு ஸ்டோரேஜ் என்பார்கள், அதை ஒரு கிடப்பிலே போட்டு விட்டார். இந்த நீட்டு விவகாரமே அப்படித்தான். முன்பொரு காலத்தில் நீட்டை எதிர்த்து
சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்புகிறோம் என்று சொன்னது, கடைசியில் ஜனாதிபதி சொன்னார், அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பமே ஒரு தீர்மானமே எனக்கு வரவில்லை என்று. கடைசியில் அது அந்த சுகாதார அமைச்சருடைய ஒரு அசிஸ்டன்ட் செக்ரட்டரியினுடைய பீரோவிலே கடந்தது. அன்றைக்கு பத்திரிகைகள் தான் இவைகளை எல்லாம் எழுதின. எனவே அதில் பாதி காரியத்துக்கு மேல் கவர்னர் செய்து விட்டார். பிறகு நாங்கள் நேரடியாகி தளபதி அவர்கள் தலைமையில் கவர்னர் மாளிகைக்கு முன்னால் போராட்டம் நடத்தியதற்கு பிறகு இனி இதை நிறுத்த முடியாது என்ற நிலைக்கு வந்த பிறகுதான் அதை கவர்னர் அவர்கள் கையெழுத்திட்டார்கள். எனவே அரசு பள்ளியிலே படித்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இந்த கொஞ்ச நெஞ்ச சலுகை கிடைத்திருக்கிறது. இந்த அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களுக்கு இந்த மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரியில் அவர்களுக்கு 227 இடங்கள் போயிருக்கிறது. மீதி இருப்பவையெல்லாம் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு தான் போகணும். அப்படி போகிற மாணவர்களுக்கு சிலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தளபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பிறகு வருங்காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது குறித்து இதுக்கான முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு காரியத்தை செய்வோம் என்பதுதான் எங்களுடைய லட்சியம். எனவே ஒரு அரசு செய்ய வேண்டிய காரியத்தை அரசு செய்ய போகிற, அரசில் அமரப்போகிற ஒரு கட்சி செய்திருக்கிறது என்பது பாராட்டுக்குரியது. உங்கள் கேள்வி கேட்கப்படுவது எதுக்கு? நீட்டையும் எதிர்ப்போம். இன்றும் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது நான் நேற்றே சொன்னேன், அவர் பாட்டுக்கு விட்டுருந்தா அவர் பாட்டுக்கு 2 ஊருக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பார். இன்னைக்கு அவரை ஹீரோ ஆகிட்டாங்க. இது அரசாங்கம். நான் இந்த அரசாங்கத்தை பற்றி சொல்லலை, எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி இந்த போங்காலத்தில் இப்படி பற்றி புத்தி வரும். அனாவசியமாக தலையிடுறது, செய்து பண்ணுறது, ஜெயிலில் போடுறது, இது மாதிரி எல்லாம் செய்யும்போது அது போங்காலத்து புத்தி, சர்வாதிகாரம் வீழ்ச்சிக்கு அறிகுறி. இந்த ஆட்சியில் நான் ஒன்று கேட்குறேன், தம்பி உதயா போகிற இடத்த மட்டும்தான் கூட்டம் வருதா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்களே போட்டிருக்கீங்க எல்லா பத்திரிகையிலும், எடப்பாடி போடுற இடத்துல கூட்டம், அட இந்த செல்லூர் ராஜு போகிற இடத்துல கூட கூட்டம், எல்லா மந்திரிகள் போகிற இடத்துல நெருக்கடி போயிடுது கூட்டம். ஆனால் அது கூட்டம் இல்லையா? உதயா போகிற இடத்துல மட்டும்தான் கொரோனா வருதா? எடப்பாடியார் போகிற இடத்துல கொரோனா வரலையா? அமைச்சர்கள் போகிற இடத்துல கொரோனா மங்கி போயிட்டுதா? இல்லை இவங்களே கொரோனாவா? என்ன அர்த்தம்? ஆகையினால நேற்று பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. நேற்று ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க, அதை கூட சுட்டி காட்டினாங்க. நேற்று ஸ்டேஜ் போட்டாருன்னு. இன்னைக்கு ஸ்டேஜ் இல்லை, போட்டில் போகிறார். நடந்து போ 2 நாளைக்கு விட்டுருந்தீங்கன்னா அவர் பாட்டு போய் இருந்திருப்பார். அதே மாதிரி தான் போன முறை பண்ணாங்க. ஆகையினால ஒரு நல்லாட்சிக்கு இது நல்லதல்ல. யார் இப்படி இல் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு ஆட்சிக்கு எனக்கு தெரியல. எனவே எது எப்படியோ இன்றைக்கு டாக் ஆஃப் தி டவுன் என்பார்களே, அந்த டாக் ஆஃப் தி மேனாக உதயநிதி உருவாகிவிட்டார். எது ஸ்டண்ட்? இல்லை போயிருப்பாரு, அவர் பாட்டு போயிருப்பாரு. என்ன அவரோட தொடர்ந்து போயிருந்திருப்பாரு. என்ன ஸ்டண்ட் அடிக்கிறது எங்க வேலை இல்லை. சாரி பிரதர்.
அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல இப்போ வந்து கட்டணம் அதிகமா உயர்த்தி இருக்காங்க. ஆனா அறிவிச்சது ஒரு கட்டணம், இப்ப வசூலிக்கிறது ஒரு கட்டணமா இருக்கு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? அது ரொம்ப தப்பு சார். இதுவே அவங்க போயிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் பண்ண 50 ரூபாய் 50,000 ரூபாய் 40,000 ரூபாய் கட்டணும்னு சொல்லுவாங்க. அதை வேற உயர்த்தியிருக்காங்க. இது ரொம்ப மோசம், ரொம்ப கண்டிக்கத்தக்கது. சார், தேர்தல் நெருங்கின நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா இன்னைக்கு தமிழகம் வந்திருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சார் அவங்க மாற்றம் எதுவும் ஏற்படுமா? அப்படியெல்லாம் கிடையாது. அவர் ஒரு உள்துறை அமைச்சர், இந்தியா பூரா போகிறதுக்கு அவர் உரிமை உண்டு. அவர் இங்கே வந்திருக்காரு. அப்போ இல்லை நாங்கள் பத்திரிகைகள் நீங்கள் தான் சொல்லி வந்திருக்கார், நீங்கள் நடக்க போகுது அப்படின்னாலும் எழுதுவீங்க. இது அவர் வந்ததும் தவிர்க்க முடியாதது, அது குறித்து ஏசியங்கள் எழுதுவதும் தவிர்க்க முடியாதது. அது என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியாது, என்ன பண்ண போறாருன்னு யாருக்கு தெரியாது. அழகிரியோட கட்சி துவக்கம் வந்து திமுக பின்னடைவு ஏற்படுத்துமா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லவே விரும்பவில்லை. சார், இன்னைக்கு சென்னை அருகே ஒரு பெரிய நீர்த்தேக்கத்துக்கு துவக்க விழா நடக்குது. அந்த நிலம் கையகப்படுத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு இதுவரை நஷ்டஈடே கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சார், இந்த தேர்வாய் கண்டிகை பற்றி நான் பெரிய ஆர்டிகல் எழுதியிருக்கேன். இது என்னென்ன மாதிரி ஊழல் நடந்தது, முதல்ல எப்படி கட்டினாங்க, நில ஆட்சியமே இல்லாமல் இதை கட்டிட்டாங்க, அவங்க கோர்ட்டுக்கு போன உடனே மறுபடியும் ஆற்றை சுருக்கிட்டாங்க, மறுபடியும் வேற பண்ணாங்கன்னு எல்லாம் பண்ணி இது பெரிய தகராறு பண்ணி சும்மா ஒரு கட்டி வச்சுருக்காங்க. நான் சென்னைக்கு போனேன்னா அந்த புள்ளி வரலாம் இருக்குது, எடுத்து மறுபடியும் என்னன்றது நான் மட்டும் இல்லை, அது சொன்னது துரைமுருகன் சொல்லலை, ஆடிட் ஜெனரல் ரிப்போர்ட் சொல்கிறான் என்ன நடந்ததுன்னு. நான் ஏற்கனவே அதை எடுத்து சொல்லியிருக்கேன், சட்டசபையில் பேசியிருக்கேன். நாளைக்கு விரிவாக அவர் கட்டுரை எழுதுறேன். சார், உதயநிதி வந்து பிரசாரத்துக்கு போனப்ப கைது பண்றாங்க. இன்னைக்கு அமித்ஷா வந்து விமான நிலையத்துல இருந்து ஹோட்டலுக்கு நடந்தே போயிருக்காரு சார், கார்ல இருந்து இறங்கி. யாரு? அமித்ஷா ஹோட்டலுக்கு வந்து நடந்து போயிருக்காரு ரோட்ல. அதுக்கு எப்படி சார் உதயநிதி கைது? அமித்ஷாக்கு மாமியார் உடைத்தால் வன்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். அதே போல அதிமுகவோட நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்துல இந்த நீட்டு கொண்டு வரதுக்கு முழு காரணம் திமுக தான், இதை வந்து பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு அதிமுக சொல்லியிருக்காங்க. போய் சேர்க்கட்டும், என்னன்னு சேர்க்கணும். நீட்டுக்கு வேறு யாருக்கு கொண்டாலும் தெரியும், மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். பூங்கோதையோட வந்து தற்கொலை முயற்சி வந்து அவங்க வந்து சரியான முறையில் நடத்தல, அவங்களுக்கு மேடையில் வாய்ப்பு கொடுக்கல, அந்த மன உளைச்சல் காரணம் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. அதை பற்றி அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் விசாரித்த வரையில், எனக்கு டிவியில் நான் பார்த்த வரையில் அவளுக்கு லோ சுகர், அது மயங்கி விழுந்துட்டேன், அவங்களும் அறிக்கை கொடுத்து அப்படின்னு கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே அது பேசுறது நல்லதல்ல. சார், இப்போ இந்த தனியார் கல்லூரிகளில் சேர்ற மாணவர்களுக்கு திமுக ஏற்கனவே இப்போ அரசு கல்லூரியிலே சில மாணவர்கள் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் இது அது வரும் சார். அது அங்கே ஒரு சொற்பம் தான் சார். இங்கே தான் சார் லட்சக்கணக்கில் கேட்குறாங்க. அங்கே 40,000 50,000 தான் சார். இங்கே 3 லட்சம் கேட்குறோம் சார். 3 லட்சம். அது கூட நம்ம மாவட்டத்தில் யார் இருந்தாலும் 10-15 அதை வேணும் நம்ம கட்டிடலாம் சொல்லி எழுதுவான. இப்போ இந்த தனியார் கல்லூரியில் சேர்ற மாணவர்களுக்கு கட்டண சலுகையாவது அரசு பெற்றுக் கொடுக்கலாம் இல்லையா? சரியா இருக்குங்க. தனியார் கல்லூரியில் ஏழை மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்றாங்க, அவங்களுக்கு அந்த கட்டணத்தை குறைச்சி கொடுக்கறதுக்குரிய அவசர சட்டமா? அவங்கெல்லாம் கட்டணத்தை குறைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் இது அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க, முடிஞ்சு போச்சு ஐயா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணின் மைந்த நீங்க அந்த காட்பாடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரா நீங்க வந்து தேர்தலில் சந்திக்கும் போது இரும்பு சங்கிலி கட்டி இழுத்துட்டு வந்து மருத்துவமனையை வந்து கஞ்சூர் ஏரியில வைப்பேன்னு சொன்னீங்க. ஆமா. அதுக்கப்புறமா வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக கொண்டு வரீங்க. அது எந்த லெவலில் இருக்கு? நான் இரும்பு சங்கிலி பற்றி கொண்டாடுறதுக்கு தான் அப்போதான் முதல் மெடிக்கல் காலேஜ் அனௌன்ஸ் பண்ணார் தலைவர். அதான் ஃபஸ்ட்டு. அதை கொண்டாந்து காவல் எல்லாம் பண்ணி ரோடெல்லாம் போட்டு கழிஞ்சூர் ஏரியா ஆக்கிரமிப்பு பண்ணுறது எல்லாம் பண்ணேன். எங்கள் அவர்கிட்ட தேதி வாங்கியிருந்தேன். தோக்குழாவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் 10 நாளைக்கு முன்னால் ஆட்சி கழிவு வச்சு. அதுக்கப்புறம் அந்த மீசகார மந்திரி பாண்டரங்கன் நண்பர் பாண்டரங்கன் வந்தார். அவர் அந்த தொகுதிக்கு அதை இரும்பு சங்கிலி கட்ட யானை கட்டி இழுத்து முட்டார் அவர். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், நான் எப்பவுமே சொன்னது தான் செய்வேன். சனிக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை திங்கக்கிழமை செய்து காட்டுவேன். போன முறை நான் கொடுத்த வாக்குறுதியை நான் மாறல. ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து காட்பாடில் நிறுத்துவேன்னு சொல்கிறேன். இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கு தேர்தல் முடிந்து தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைந்தால் முதல் பட்ஜெட்டிலேயே காட்பாடிக்கு
மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரும் என்ற அறிவிப்பை துரைமுருகன் வர செய்வான். இது சொன்னதை செய்வேன் தான் காட்டுவேன். சார், தமிழக முதல்வர் சொல்றாரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, எப்ப பார்த்தாலும் குற்றம் குறைவில தான் எதிர்த்து சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி ஆக்கப்பூர்வமா எங்களுக்கு வந்து ஆலோசனை இல்லை அப்படிங்கிறாரு. எதிர்கட்சி குற்றம் குறைய தான் சொல்லுவா, உங்களுக்கு ஆலோசனை பாட்டு பாடுவா சொல்லுவா. அதான் சொன்னார் அண்ணா, நான் லாலி பாட வரவில்லை சட்டமன்றத்துக்கு அப்படின்னு அப்பவே சொல்லியிருக்காரு. அண்ணாவெல்லாம் தெரியாது சார் உங்களுக்கு. சார், அந்த கல்வி கட்டணம் வந்து நடப்பாண்டுக்கு மட்டும் நீங்க ஏத்துப்பீங்களா சார், இல்ல அவங்க 4 வருஷம் அவங்க படிக்கக்கூடிய 4 வருடத்துக்கும் நீங்க முழுவதும்? அதே போல இப்போ ரோட்ல நடந்து போன அமித்ஷா மேல வந்து பதாகை வீசி இருக்கிறாங்க. இப்ப ஜஸ்ட் நவ் இப்ப அதை எப்படி சார் பாக்குது? பதாகை எதிர்ப்புன்ற மாதிரி எடுத்துக்கிறதா இல்ல? நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனால் யாராக இருந்தாலும் அந்த இந்த மாதிரி செய்கைகள் ஈடுபடுவது வரவேற்கத்தக்கதல்ல. எரிபொருள் தீர்ந்ததா? நன்றி, வணக்கம். ஒருவேளை அரசு பள்ளியில அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தேர்வு ஆகியும் இந்த 40,000 ரூபாய் கட்டணம் கூட செலுத்த முடியாத மாணவர்கள் வந்து திமுக அணுகலாமா சார்? அந்த கட்டணம் கூட கட்டணம் எங்க இந்த நீட் அதை கூட கட்டப்படலாம். காலேஜ் மெடிக்கல் காலேஜில் கட்டலைன்னா அப்புறம் டாக்டர் எப்படி படிக்கிறது? போயிடுவாங்க. சார், மெட்ரோ ரயில் திட்டம் 2வது இது இன்னைக்கு துவக்குறாங்க, அதை பத்தி என்ன சார் சொல்ல? ஏன்னா முதல்ல தொடங்குறது திமுக மெட்ரோ கொண்டாந்தது. ஆமாம், இப்ப 2வது திட்டம் அவங்க என்ன சொன்னாங்க? மோனோ ரயில் சொன்னாங்க. இப்போ மெட்ரோ பக்கம் எடுத்திருக்காங்க. இப்போ தான் துவக்க போகிறாங்க சார். இந்த துவக்கிறதெல்லாம் அது இன்னும் 1 மாதத்துக்கு தான் இது இருக்கும். ஜனவரி பிறந்துட்டா வேட்பாளர் அது இதுன்னு போயிடுவான். இவன் எங்கே அதை மெட்ரோவில் துவக்கிறது? இதெல்லாம் நாங்கள் தானே பொத்து வைக்கணும் இவரை வைத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு கோதுமை தவிர வேறு ஒன்றும் இருக்காது. ஏதாவது ஆட்சி இருக்குதா நஷ்டம் பண்ணுறதுக்கு? இத்தனை திட்டங்களை துவக்கிறார ஆட்சி இருக்குதா? டைம் இருக்குதா? உங்களுக்கு முதல்ல ஒன்று சம்பளம் இருக்கா? இன்றைக்கி சம்பளம் கொடுக்குறாங்களா உங்களுக்கு? அதை பற்றி ஒரு அறிக்கை நாளைக்கு விடுறாங்க. இப்போ போயிட்டு வந்தோன்னே ஸ்கூலில் இருக்கிற சீப்பர்ஸுக்கு 8 மாதமாக சம்பளம் கொடுக்கலையா? ஸ்கூல் சீப்பர்ஸ் ரோடெல்லாம் பொத்தி போட்டுருக்காங்க. தமிழகம் முழுவதும் அந்த உள்ளாட்சிகளுக்கு தேவையான நிதி இன்னும் ஒதுக்கீடு செய்யல, பணிகள்லாம் சரியா நடக்கலன்னு சொல்றாங்க. இதை பற்றி என்ன சொல்றீங்க? யாரோ சொன்னார் இன்னைக்கு, அவர் பேர் என்ன, செல்லூர் ராஜு. அதை பற்றி செல்லூர் ராஜு இவர் கோயம்புத்தூர் இருக்கார், வேலுமணி அவர் அமைச்சர் சொல்கிறார், அதற்கான பணத்தை மத்திய சர்க்கார் உடனடியாக விடுவிக்க வேண்டும். எங்கே விடுவிக்கிறது? வெளியிலுக்கு வந்துட்டீங்களா? இதெல்லாம் சும்மா பேசிக்க சார், உங்களுக்கு தெரியாது இல்லை, வேற ஒன்றும் இல்லையா? நன்றி. பாஜக தனித்து இங்க தமிழகத்தில் ஆட்சி அமைக்க விடமாட்டார் அவர் வந்தாரு. என்ன சொல்லுங்க? வானதி சீனிவாசன் பாஜக தனித்து ஆட்சி அமைக்க எங்க தமிழ்நாட்டுல இப்போ முதல்வரை கூட நாங்க தான் நிர்ணயிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை பத்தி எடப்பாடி தான் பதில் சொல்லணும், இல்லை. அந்த அந்த மாதிரியான ஒரு இதுல ஒரு அளவுக்கு அதிமுக இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அந்த அறிக்கையும் அந்த கூட அவங்க தாங்கிக்கிறாங்களே, அந்த உங்களோட பார்வையில உணர்வு இருந்தாதான் தாங்க ஒரே. சார், ஜே அதிமுக எடப்பாடி அதிமுகவுக்கும் என்ன சார் வேறுபாடு நினைக்கிறீங்க? ஏது? ஜெயலலிதா அதிமுக நிர்வாகமும் எடப்பாடி அதிமுக நிர்வாகமும் என்ன? ஜெயலலிதா இஸ் a commendable leader. She is a command and commendable leader. That I can't deny it. அவருடைய ஆளுமை வேற, இவங்க அந்த நிழல் கூட இல்லை, அந்த இதில் ஓட்டிக்கிட்டு போகிறவங்க, அந்த மாதிரி ஆளுமை வேற. நான் எதிர்த்திருந்தால் கூட சபையில் அவருடைய டேலண்ட்டை நான் வியந்திருக்கிறேன், பாராட்டி கூட இருக்கேன் நேர் கூட. அதனால் she knows all the subject. நேற்று பத்திரிகையாளர்கள்லாம் வந்து வேண்டாம், ப்ரெஸ் மீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வீட்டில் கூப்பிட்டுருக்கீங்க, நம்மளுக்கு ஆஃபீஸ் 2 இருக்கு, உங்கள் கட்சி சட்டமன்ற ஆஃபீஸ் இருக்கு, அது ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னு தெரியல. இல்லை அன்றைக்கி அங்கே போகணும், இங்கே வந்து இங்கே போய் வந்துட்டேன் இருக்குது. இல்லைன்னா வேறொருக்கு வரலான்னு பார்த்து இவர் ஆஃபீஸுக்கு உங்களுக்கு சௌகரியமாக எங்கூட வச்சு இதுதான் இருக்குப்பா. யாராவது திமுக கூட்டணி இறுதி முடிவுக்கு ஓரளவு வந்துருச்சு. கூட்டணியில் உள்ள கட்சி நாங்கள் இன்னும் அந்த கட்டத்தை நெருங்கவில்லை. நாங்கள் இன்னும் அந்த கட்டத்துக்கு வரவில்லை. பேச்சுவார்த்தை கூட இல்லையா சார்? ஒன்றும் இல்லை.
இல்ல நம்ம ஆபீஸ் வரலையானதுக்காக தான் கேட்டாங்க. என்ன இந்த ஸ்மார்ட் சிட்டி ரோட்ஸு சொல்லுங்கள். ஒரு ஆமாம், இந்த ரோடு பூரா வேலூர் ஒரு எண்ணத்தை கணக்காக என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. இது மாதிரி அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸ் இருக்கிற அதாவது எம்எல்ஏ இருக்கிற தொகுதியெல்லாம் டேமேஜ் பண்ணணுன்ற மாதிரி ரோடு எல்லாம் வெட்டி போட்டு இல்லாத தொல்லையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் நேராக இங்கேருந்து போகிறீங்க, இந்த ரவுண்டானாவிலேருந்து ஆக்சிலியம் காலேஜிலேருந்து காங்கேநல்லூருக்கு ரோடு போகுது. அந்த ரோட்டில் என்னத்துக்கு மீடியா, இவ்வளோ பெரிய மீடியாவை போட்டு இருக்கிறத கெடுத்து குட்டிச்சுவர் ஆக்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு மீடியா. ரெண்டாவது இப்போ என்ன பண்ணுறான், ஒருத்தர் தோண்டிட்டு போய் முடிச்சுட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து நான் உடனே கூப்பிட்டு ஹைவேஸை கூப்பிட்டு அந்த ரோடை போடுங்கன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, சார் இன்னும் தோட் போர்டு எங்கிட்ட வந்து நோண்டுறேன்றான் சார், நான் போட்டால் நோண்டிவிடுவானே சார் மறுநாளே அப்படின்றார். ஆக ஒரு கோஆப்ரேஷன் கிடையாது. கலெக்டரை வச்சு கலெக்டர் என்ன பண்ணணும், இதெல்லாம் கூட்டி உட்கார வச்சு 3 பேர் வச்சு ஒரு மீடியா போடணும். அவர் அதை செய்ய மாட்டேன்றாரு. நாங்களும் 3 தடவை சொல்லியாச்சு. ஆகையினால எங்களுக்கு ஒரு சந்தேகமே ஏற்படுது. ஆஹா பாத்தியா எப்படி இருக்குன்னு. காங்கேயநல்லூர் ரோடு மகா மட்டம். காங்கேயநல்லூர் ரோட்டில் நடக்க முடியல, மக்களே மண்ணு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் அந்த கமிஷனரை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு எம்பியை போக சொல்லியிருக்கேன், எம்எல்ஏ போக சொல்லியிருக்கேன். ஏன்னா நாளைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால. ஆகையினால ரோடுகளை இந்த கார்பரேஷன் என்ன பண்ணுதுன்னே தெரில. கரப்ஷன் கலெக்ஷன் அப்படின்னு எங்கள் தளபதி சொல்லுவார், அதுதான் ஓடுது. ஆகையினால இது வந்து உடனடியாக சீர் செய்யணும். இல்லைன்னு கேட்டால் ஏதாவது நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். சார் இப்போ அதிமுக அரசு வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அறிவிச்சதுக்கு அப்புறம் அரசே வந்து அந்த கல்வி கட்டணம் முழுவதும் அரசு விடுதி கட்டணத்தை ஏற்கனவே இதுதானங்க தலைவர் அது போராட்டம் நடத்தினப்ப தான் 7.5% வந்துச்சு. கவர்மெண்ட் நீங்கள் சொன்னது மருத்துவக் கல்லூரி அந்த அரசு தனியார் கல்லூரிகளுக்கு இப்போ சேர்ந்திருக்காங்க. இப்போ நீங்க அறிவிச்சீங்க பாத்தீங்கன்னா, அதே போல முழு கட்டணத்தை அரசு ஏற்கும், பிளஸ் அவங்க விடுதி கட்டணத்தை அரசு ஏற்கும். இப்போ தற்போது அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி என்ன சார் சொல்லுங்க? அதாவது இந்த சின்ன விஷயத்தை கூட நாங்கள் செய்த பிறகுதான் அவர்களுக்கு புத்தி வரும் என்றால் இந்த ஆட்சி தளபதியினுடைய வழி நடக்கிறதா அல்லது தளபதி எதிர்பார்த்து நடக்கிறதா எனக்கு தெரியலை. ஆக ஏன் இத்தனை நாள் அவங்களுக்கு வரல? தளபதி செய்த பண்ண இந்த உணர்வு முதல்ல வந்திருக்க வேண்டாமா? முதல்ல சார் நீர்நிலை இது குறித்து உங்க ஆட்சி காலத்துல வந்து திமுக ஆட்சி காலத்துல நிறைய செஞ்சீங்க சார். மோர்தானா, ராஜா தோப்பானா எல்லாமே பண்ணிருக்கீங்க. இப்போ பக்கத்துல இருக்கிற பாலாத்துல வந்து பஸ் ஸ்டாண்டை உடைச்சு குப்பை கூலங்களை கொண்டு சார். சார் நான் 3 தடவை எனக்கு வந்து இன்றைக்கும் நான் பிடபிள்யூயா எல்லா கேட்டி கூட இன்றைக்கும் நான் வந்து எனக்கு அந்த பிடபிள்யூட ஒந்தி இருக்கிறவன். கால் வாய்க்கள் இதெல்லாம் அங்கே கொட்டுறதை 3 தடவை சொல்லியாச்சு கலெக்டர்கிட்ட. நான் என்ன பண்ணி சொல்கிறது? என்ன ஒரு சொன்னால் ஒன்றும் பெறுதால எதுக்கு ஒரு அட்மிஷன் இல்லை. இப்போ வேறு மாதிரி இருக்காங்க எல்லாரும். இன்றைக்கி சாயந்தரம் என்ன மொத்தம் அதுதான் இருக்காங்களே தவிர வேறு ஒன்றும் தெரியல. என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு? ஏன் சார் அந்த பாலாத்துல தண்ணி இல்லை, இப்போ இதை கொட்டினா என்ன ஆகுறது? கூப்பிடுறோம். வேலூரில் இருக்கிற தண்ணியை கொண்டாந்து விட்டு காங்கேயநல்லூர் இருக்கிற தண்ணி குடிநீர் கெடுத்து வழியில் போகிறதெல்லாம் கெடுத்தாச்சு. அதனால் இதெல்லாம் கொண்டு பண்ண தொலைக்கிறது, என்ன பண்ண தொலைக்கிறது? ஓகே, நன்றி, வணக்கம்.